இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். வேட்புமனு தாக்கல் நிறைவு. கடைசி நாளில் வேட்பாளர்கள் விறுவிறு. தமிழகம், புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. கடந்த 7 நாட்களாக கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் நிறைவடைந்தது. கடைசி நாளான இன்று கோவையில் அண்ணாமலை, தேனியில் டிடிவி தினகரன், மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன், அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன், நீலகிரியில் ராசா, சிதம்பரத்தில் திருமாவளவன், தென்காசியில் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகம் முழுவதும் 800க்கும் அதிகமானோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நாளை வேட்புமனு பரிசீலனையும் வேட்புமனுக்களை திரும்ப பெற மார்ச் 30ஆம் தேதி கடைசி தேதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு பம்பரம் இல்லை, எந்த சின்னத்தில் போட்டி? திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் வைகோ மகன் துரை போட்டியிடுகிறார். தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் கேட்டனர். அது பரிசீலிக்கப்படவில்லை. சென்னை ஹைகோர்ட்டை நாடினார் வைகோ. பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரினார். சின்னம் கேட்டு மதிமுக அளித்த மனு மீது தகுந்த முடிவெடுத்து அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதிக்கு மேல் போட்டியிட்டால் மட்டுமே அந்த சின்னத்தை ஒதுக்க முடியும். ஒரு தொகுதிக்காக பொது சின்னமாக அறிவிப்பது தவறான முன் உதாரணமாகிவிடும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதை ஏற்ற நீதிபதிகள் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என அறிவித்தனர். மதிமுக 2010இல் அங்கீகாரத்தை இழந்துவிட்டது. வேட்புமனு தாக்கல் கடைசி நாளில் இந்த வழக்கில் தீர்வு காண இயலாது என கூறிய நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரைக்கும் அவங்க எங்களுக்கு சின்னத்தை பம்பரம் சின்னத்தை மறுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதோ அதுபடி தான் அவங்க பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் மேற்கொண்டு இதை மேல்முறையீடு செய்யலாம், நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். பட் அதுக்கு இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில் ஆரம்பிச்ச இந்த காலத்தில் இதில் மறுபடியும் போய் இதில் டைம் டிலே இருக்க வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இது அடுத்த கட்டம் என்னன்னா, நாங்கள் வேற 2 சின்னங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது நாங்கள் நாளைக்கு தான் இறுதி நாள், ஸ்க்ரூட்டினி வந்து நாளைக்கு தான் நடக்கும் போது நாளைக்கு இது பண்ணி 2 நாளில் வந்து நாங்கள் வேற சின்னத்தை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுறோம். வேற சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம். என்ன சின்னங்கிறது நாங்கள் நாளைக்கு தெரிய போகுது. அது வேறு 24 மணி நேரத்தில் நாங்கள் எல்லா தொகுதி முழுவதும் நாங்கள் போய் சேர்த்துருவோம். இதனால இந்த பின்னடைவே இருக்க போகிறது கிடையாது. பம்பரம் சின்னம் கிடைக்காது என்ற நிலையில் சிலிண்டர் அல்லது தீப்பெட்டி சின்னங்களை மதிமுக கேட்டிருப்பதாக தெரிகிறது. பானை சின்னம் கிடையாது, வேறு சின்னம் தேடும் விசிக. தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடுகிறது. அக்கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனும், விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகள் விசிக போட்டியிட்டது. திருமாவளவன் பானை சின்னத்திலும், ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டனர். அதன் தொடர்ச்சியாக இந்த முறையும் தேர்தல் ஆணையத்திடம் பானை சின்னம் கேட்டனர். ஆனால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை. விசிக சார்பில் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. விசிகவுக்கு பானை சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் ஆணையம் இன்றே முடிவெடுக்க வேண்டுமென டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் கடந்த தேர்தல்களில் 1% அளவிற்கு ஓட்டுகள் பெறாததாலும், கட்சி நிதி அறிக்கை சமர்ப்பிக்காததாலும் விசிகவுக்கு பொது சின்னமாக பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. எனவே லோக்சபா தேர்தலில் விசிக வேறு ஒரு சின்னத்தில் போட்டியிட உள்ளது. சூழ்ச்சிக்கார கும்பல் சதி, ஓபிஎஸ் மகன் கொதிப்பு. பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஓபிஎஸ் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பன்னீர்செல்வம் பெயரில் மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். நேற்று ஒரே நாளில் மேலும் 3 பேர் அதே பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்ததால் பன்னீர்செல்வம் பெயரில் போட்டியிடுவோர் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்தது. இன்று மேலும் ஒரு பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் பன்னீர்செல்வம் பெயரில் 1/2 டஜன் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களின் சதி என்று ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதீப் கூறியுள்ளார். சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும்
இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்களது ராமநாதபுரம் மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா? எங்களது மக்கள் மிகவும் தெளிவாக தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் வாக்களிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாக்கு வரும் அடுத்த மாதம் 19ஆம் தேதியில் தேர்தல் நாள் அன்னைக்கு எதிரொலிக்கும். அதனுடைய ரிசல்ட் 2 மாதங்களுக்கு பிறகு தெரிய வரும்போது உங்களுடைய இந்த சூழ்ச்சிக்கார கும்பலின் முகத்தில் கரியை பூசுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய பாமக. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அனைவரும் வேட்புமனுவையும் தாக்கல் செய்துவிட்டனர். இந்த நிலையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இருவரும் வெளியிட்டனர். பாமக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி கல்வி வேலைவாய்ப்பில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, அனைத்து சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை, இடஒதுக்கீட்டில் கடைபிடிக்கப்படும் கிரீமி லேயர் முறை அகற்றப்படும், தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலினத்திலிருந்து நீக்க நடவடிக்கை, மாநில அரசின் வரி பகிர்வு 50% அமல்படுத்தப்படும், நாடு முழுதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், சென்னை ஹைகோர்ட்டில் தமிழை அலுவல் மொழியாக்க நடவடிக்கை, மத்தியில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய நடவடிக்கை, ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் வழங்க நடவடிக்கை, அனைத்து மாவட்டங்களிலும் வேளாண் பொருளாதார மண்டலம், சுரங்கமில்லாத மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும், 25 வயது வரை பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணம் செய்வது கட்டாயம், ஓபிசி பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உட்பட ஏராளமான வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. பாதியில எந்திரிச்சு போனா ரத்தம் கக்கி சாவிங்க. மதுரை லோக்சபா தொகுதியில் அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரச்சாரம் செய்கிறார். அதன் ஒரு பகுதியாக மதுரை வடக்கு தொகுதி அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. செல்லூர் ராஜு பேசத் தொடங்கும் முன் கூட்டத்திற்கு வந்தவர்களை பார்த்து கிண்டலாக சொன்ன விஷயம் சலசலப்பை ஏற்படுத்தியது. இங்க இருந்தா பேசக்கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தங்கைக்கு சேர்ந்துருவீங்க. ஆமாப்பா, இது முடியும் தொட்டிக்கும் பேச முடியும் தொட்டிக்கும் இருந்தா இருக்கணும். ஆரம்பிக்க போறோம். அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன். இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரில போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் பேச போறேன். வடக்கு தொகுதியில் ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துல நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகும்னா ரத்தங்கைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல போறா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக இறங்கிய நிர்வாகிகள். திமுக கூட்டணியில் தமிழகத்தில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. அதில் திருநெல்வேலியும் ஒன்று. சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவதால் அக்கட்சியினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த தொகுதியில் போட்டியிட ராபர்ட் புரூஸ், பீட்டர் அல்போன்ஸ், எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்பட பலர் விருப்ப மனு கொடுத்தனர். திருநெல்வேலியில் கிறிஸ்தவ நாடார்கள் அதிகம் என்பதால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ராபர்ட் புரூஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராபர்ட் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் செல்வாக்கு மிக்கவர். இதனால் வேட்பாளர் ரேஸில் முந்தினார். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த ராபர்ட் மீது நெல்லை காங்கிரஸில் ஒரு கோஷ்டியினர் அதிருப்தியில் உள்ளனர். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸில் ராபர்ட் புரூஸ் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவருக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வானமாமலை மற்றும் திருநெல்வேலி முன்னாள் எம்பி ராமசுப்பு ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தனர். முன்னாள் எம்பி ராமசுப்புவின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. ஆனால் டோக்கனில் குறிப்பிட்ட நேரம் கடந்து வந்ததால் வானமாமலையின் வேட்புமனு ஏற்கப்படவில்லை. திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக அந்த கட்சியை சேர்ந்தவர்களே களமிறங்கி இருப்பது கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நிலை சோர்ந்து போனாலும் மனம் தளராத கெஜ்ரிவால். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கோர்ட் அனுமதியுடன் அமலாக்கத்துறை காவலில் விசாரிக்கப்படும் அவரை மனைவி சுனிதா சந்தித்தார். கெஜ்ரிவால் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை.
ஆம் ஆத்மி கட்சியினருக்கு சொந்தமான இடங்களில் 250க்கும் மேற்பட்ட முறை ரெய்டு நடந்தும் இதுவரை ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவில்லை. ஆம் ஆத்மி தலைவர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் பொய்யானவை. எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி டெல்லியை அழிக்க துடிக்கின்றனர். பழிவாங்கும் அரசியல் நடக்கிறது. கெஜ்ரிவால் இரத்த சர்க்கரை நோயாளி. அவரை சந்தித்த போது மிகவும் சோர்வாக காணப்பட்டார். எனினும் அவர் மனம் தளரவில்லை, நம்பிக்கையுடன் இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு கூட நீர்வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி உத்தரவு பிறப்பித்தார். மக்கள் நலனில் அக்கறை செலுத்தியதை தவிர அவர் வேறு எந்த தவறும் செய்யவில்லை. தான் குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபிப்பார். வழக்கு தொடர்பான அனைத்தையும் கோர்ட்டில் சொல்வார், ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பார். உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கூறினார். இதற்கிடையே சிறையில் கெஜ்ரிவாலின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவரது இரத்த சர்க்கரை அளவு 46 என்ற அளவுக்கு குறைந்ததாகவும் ஆம் ஆத்மி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவதாகவும் மத்திய பாஜக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அக்கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியில் இருந்து விலக வலியுறுத்தி டெல்லியில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர்.